அரசு பள்ளி ஆசிரியையை வழிமறித்து கழுத்தில் கத்தியை வைத்து தாலி செயின், மோதிரம் உள்ளிட்ட தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த கும்பல் போலீசில் சிக்கியது. சிறையில் பூத்த நட்பால் ஜாமீனில் வெளிவந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்களின் பின்னணி என்ன? சிறையில் பூத்த நட்பால் ஜாமீனில் வெளிவந்து போலீசாருக்கு தொல்லை கொடுத்து வந்த கொள்ளையர்கள் இவர்கள்தான். தொடர் வழிப்பறி மற்றும் திருட்டில் ஈடுபட்டு போலீசாரின் கண்களில் பளாரண மண்ணை தூவி தப்பியவர்களுக்கு விருதுநகர் போலீசாரால் செக் வைக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? விருதுநகர் வஉசி தெருவைச் சேர்ந்தவர் சம்பத்குமார். இவரது மனைவி நாகராணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல இவர் பைக்கில் பள்ளிக்கு சென்றுள்ளார். இனாம் ரெட்டியாபட்டி சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஆள் நடமாட்டம் இல்லாத பட்டாசு ஆலை ஓரம் வைத்து பகீர் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. முகமூடி அணிந்து காரில் வந்த மர்ம நபர்கள் மூவர் நாகராணியின் வண்டியை வழிமறித்து கழுத்தில் கத்தியை வைத்துள்ளனர். கத்தி அப்படியே கழுத்துல இறக்கிருவோம் என மிரட்டல் விடுத்தவர்கள் கழுத்து காதில் போடப்பட்டிருந்ததை கழற்றி கொடு என உயிர் பயம் காட்டியுள்ளனர். சுற்றியும் ஆட்கள் நடமாட்டம் எதுவும் இல்லாததால் கத்தக்கூட முடியாமல் சிக்கிக் கொண்ட நாகராணி வேறு வழியின்றி கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியுடன் கூடிய 6 சவரன் தங்கச் செயின், மோதிரத்தை கழற்றி கொடுத்துள்ளார். மேலும் 2 செல்போன்கள் மற்றும் பணத்தையும் மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். பின்னர் இது தொடர்பாக வெளியே சொன்னால் எங்கிருந்தாலும் தேடி வந்து கொல்லுவோம் ஆமா என்று மிரட்டல் விடுத்த கொள்ளையர்கள் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர். இச்சம்பவத்தால் கடும் அதிர்ச்சி அடைந்த நாகராணி ஆமத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனே களத்தில் இறங்கிய அதிகாரிகள் வாக்கி டாக்கி மூலம் அலர்ட் விடுத்து கொள்ளையர்களை மாவட்ட எல்லை தாண்டுவதற்குள் தட்டி தூக்க திட்டமிட்டனர். இந்திராணி கூறிய அடையாளங்களை வைத்து விசாரிக்க கொள்ளையர்கள் குமரி, நெல்லை சென்றுவிட்டு மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக தப்பிச் செல்வதாக விருதுநகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே விருதுநகர் டிஎஸ்பி யோகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் காரில் தப்பிக்க முயன்ற வழிப்பறி கொள்ளையர்கள் மூவரையும் சேசிங் செய்ய ஆரம்பித்தனர். அதிகாரிகளை கண்டதும் சீறி பாய்ந்த கொள்ளையர்களை விடாது துரத்தி மடக்கி பிடித்தனர். அதில் பிடிபட்டவர்கள் சுரேஷ், அஜித் மற்றும் பால்குமார் என்பது தெரிய வந்தது. வழக்கு ஒன்றில் சிறையில் நட்பான மூவரும் ஜாமீனில் வெளிவந்த பின்னர் கூட்டுச் சேர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதில் பல்வேறு வழக்குகளும் இவர்கள் மீது உள்ளன. இதனையடுத்து மூவர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களிடமிருந்து வழிப்பறிக்கு பயன்படுத்திய கார், பயங்கர ஆயுதங்கள் மற்றும் ஆசிரியை இந்திராணியிடம் பறித்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் வேறு எங்கெல்லாம் இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்து தெரிய வரும்.